نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة فخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பில் ஆலமீனை போற்றி புகழ்ந்து அவனுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் மற்றும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. புனித ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் அவனுடைய நல்லடியார்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காகவும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படாமல் வாழக்கூடிய பாவிகளுக்கு தயார் செய்திருக்கக்கூடிய நரகத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவற்றையெல்லாம் எடுத்து நடங்கள் என்று எமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் எமது வாழ்க்கையில் முடிந்த வரைக்கும் எடுத்து நடப்பதன் மூலமும் எவற்றையெல்லாம் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு ஏவியிருக்கிறார்களோ அவற்றிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்வதன் மூலம் அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வழிகாட்டல்களையும் தந்துவிட்டு சென்றுள்ளார்கள். அந்த அடிப்படையில் எமது வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு நபிமொழியை இந்த இடத்திலே பதிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். சொல்லுகிறார்கள், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், இன்னல் ஹலால பையினுன் வ இன்னல் ஹராம பையினுன் வ பைனஹுமா உமூருன் முஷ்தபிஹாத் லா يعلمهن كثير من الناس ومن وقع في الشبهات وقع في الحرام إن الحلال بين. நிச்சயமாக ஹலால் என்பது மார்க்கத்தில் இதுதான் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஹலால் எது, ஹராம் எது என்பதை ஒவ்வொரு மனிதரும் அறிந்திருக்கிறார். எப்படி ஹலால் அல் குர்ஆனிலே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அதே போன்று ஹராமும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றன.
وبينهما أمور مشتبهات لا يعلمهن كثير من الناس. ஆனால் இந்த இரண்டுக்கும் இடையில் சில விடயங்கள் இருக்கின்றன. உமூருன் முஷ்தபிஹாத், சந்தேகமான சில விஷயங்கள். இது ஹராமா அல்லது ஹலாலா என்பது அவருக்கு சந்தேகமாக இருக்கும். அது தெளிவானதாக அவருக்கு விளங்காது. வட்டி ஹராம் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஏமாற்றுவது ஹராம் என்று எல்லோருக்கும் தெரியும். லஞ்சம் ஹராம் என்பது எல்லோருக்கும் தெரியும். வியாபாரம் ஹலால் என்பது எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் அவை இரண்டுக்கும் இடையில் சில விடயங்கள் இருக்கின்றன. உமூருன் முஷ்தபிஹாத், சந்தேகமானவை, தெளிவில்லாதவை. இது ஹராமா ஹலாலா என்பதை அவர் தெளிவாக முடிவெடுத்துக் கொள்ள முடியாத ஒரு நிலையிலே இருப்பார். லா யஅலமுஹுன்ன கஸீருன் மினன் நாஸ், பெரும்பாலான மக்கள் அதை அறிய மாட்டார்கள். பெரும்பாலான மக்கள் அதிலே சந்தேகத்தோடு இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வமன் வகஅ ஃபி ஷுபஹாதி வகஅ ஃபில் ஹராம். அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்யாமல், அந்த சந்தேகத்தை ஒரு மார்க்கத்தை படித்த ஒருவரிடத்திலே, நடுநிலையாக சிந்திக்கக்கூடிய ஒருவரிடத்திலே சென்று ஹராம் ஹலால் விடயத்திலே பக்குவமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒருவரிடத்திலே சென்று அவரிடத்திலே அந்த பிரச்சனையை சொல்லி காட்டி இது ஹராமா ஹலாலா என்ற தெளிவு கிடைக்காமல் சந்தேகமான நிலையிலேயே அதை யார் செய்கிறாரோ, ஹராம் தெளிவானது, ஹலாலும் தெளிவானது, அவை இரண்டுக்கும் இடையில் சந்தேகமான சில விடயங்கள் இருக்கின்றன. ஹராமா ஹலாலா என்று சந்தேகமாக இருக்கும். பெரும்பாலானவர்கள் அதை அறிந்து கொள்ள மாட்டார்கள். அப்படி அறியாமல் சந்தேகத்தோடு ஒருவர் அதை செய்வாராக இருந்தால் வகஅ ஃபில் ஹராம், அவர் ஹராத்தை தான் செய்துவிட்டார். ஒருவருக்கு சந்தேகம் இருக்கும், ஆனால் அது ஹலாலாகவும் இருக்கும். ஆனால் அவருக்கு தெரிய ஹராமா ஹலால் என்று டவுட், இன்னும் கிளியர் இல்லை. அது உண்மையிலே மார்க்க தீர்ப்பு அது ஹலால், ஆனா அவருக்கு இன்னும் அது தெளிவாக இல்லை, போய் கேட்கல. அப்படி இருந்தாலும் அவர் சந்தேகத்தோடு அவர் அதை செய்து விட்டார். வகஅ ஃபில் ஹராம், அவர் ஹராத்தை தான் செய்து விட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடராக இந்த ஹதீஸை சொல்லி வருகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, பொதுவாக ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவனுடைய பொருளாதாரத்தில், அவனுடைய உடம்பில் ஹராமான ஒரு துளி இரத்தம் கூட ஓடக்கூடாது என்று விரும்புவார். நாம் எல்லோருக்கும் தெரியும், ஒரு முஸ்லிம் ஹராத்திலே உழைக்க மாட்டார், ஹராமான வருமானத்தை ஈட்ட மாட்டான், அவன் ஹலாலில் மாத்திரம்தான் உழைப்பான் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் எம்மை அறியாமல் எங்களுடைய பொருளாதாரத்தில், நம்மை அறியாமல் நம்முடைய பொருளாதாரத்தில், நம்முடைய உழைப்பில், நம்முடைய செல்வத்தில் ஹராம் சேர்ந்து விடுகிறது. சில விடயங்கள் ஹராம் என்று தெரிந்தும் செய்கிறோம், சில விடயங்கள் ஹராம் என்று தெரியாது, டவுட்டாக இருக்கிறது, இருந்தாலும் செய்து விடுகிறோம். இது இரண்டுமே ஹராம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹராம் ஹலால் விடயத்தில் மிக கடுமையாக இருந்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் உழைக்கிறோம், கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து பொருள் வாங்குகிறோம், சாப்பிடுகிறோம், எல்லாம் செய்கிறோம். சில நேரம் அது எங்களுக்கு ஹராமாக இருந்து விட்டதென்றால்
சந்தோஷமாக வாழ்க்கையோடு பிரச்சனை கிடையாது. நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம், நல்ல ஆடை வாங்குவோம். ஆனால் அதனுடைய விபரீதம் மிக கடுமையானது. ஏன் நாம் இந்த உலகத்தில் ஹராம் ஹலால் என்று பார்க்காமல் உழைத்து சம்பாதித்து மறுமையிலும் கஷ்டப்பட வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யத்ஹுலுல் ஜன்னத லஹ்முன் நபத ஃபி ஷஹத். லா யத்ஹுலுல் ஜன்னத லஹ்முன் நபத ஃபி ஷஹத். சஹீஹான ஹதீஸ். ஒரு இறைச்சி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், லா யத்ஹுலுல் ஜன்னத லஹ்ம், இறைச்சி சுவனம் செல்லாது. நபத ஃபி ஷஹத், ஹராத்திலே ஹராம் கலந்து உழைத்து அந்த ஹராத்திலே வளர்ந்த இறைச்சி சுவர்க்கம் செல்லாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாம் நினைக்கிறோம் வட்டி எடுப்பதுதான் ஹராம் என்று, லஞ்சம் எடுப்பது கொடுப்பதுதான் ஹராம் என்று, சில மிக முக்கியமான எல்லோருக்கும் தெரிந்த விடயங்களை மாத்திரம்தான் நாம் ஹராம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது தவிர மற்ற அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா யத்ஹுலுல் ஜன்னத லஹம், அது அந்த ஹராத்திலே அல்லது ஹராம் கலந்து வளர்கின்ற உடம்பு இருக்கிறதே, அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடம்பென்று கூட சொல்லவில்லை. அது அசிங்கம், அது ஒரு முஸ்லிமிடத்திலே வரக்கூடாது, அது உடம்பென்று சொல்லுவதற்கு கூட தகுதியற்றது என்ற காரணத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யத்ஹுலுல் ஜன்னத லஹம், அது வெறும் சதை பிண்டம், அதிலே மனச்சாட்சி இருக்காது, மனிதாபிமானம் இருக்காது. நாம் ஹராத்தில் உழைக்கின்ற போது அல்லது ஏதோ ஒரு விடயத்தில் ஹராம் எங்களிடத்தில் வருகின்ற போது அங்கே யாரோ ஒருவன் பாதிக்கப்படுகிறான். நாம் ஹராத்திலே உழைக்கின்ற போது ஒருவன் கஷ்டப்படுகிறான், ஒருவன் வேதனைப்படுகிறான். சாதாரணமாக ஒரு பூனையை கட்டி வைத்து சாப்பாடு கொடுக்காமல் வேதனைப்படுத்தியதற்காக இபாதத் செய்யக்கூடிய, நல்லமல் செய்யக்கூடிய ஒரு பெண்ணுக்கு நரகம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், நாம் ஹராத்திலே உழைக்கின்ற போது அதனால் ஒருவன் வேதனைப்படுகிறான், அதனால் ஒருவன் கஷ்டப்படுகிறான், அதனால் ஒருவன் மனம் நொந்து போகிறான் என்றால் இவன் எப்படி சொர்க்கம் போக முடியும்? ஆனால் நம்மிடத்திலே பணம் வரும், நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான், அந்த பணம் அவனிடத்திலே நிலைக்காது, அந்த பணம் அவனிடத்திலே நிலைக்காது. அது ஒரு வகையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதை அனுப்பி விடுவான். ஒரு நோய் வரலாம், ஒரு பெரிய லொஸ்ட் வரலாம், எல்லாவற்றையும் இழந்து கடனாளியாக அவன் மாறலாம். ஆனால் ஹராத்தில் உழைக்கின்ற போது, ஹராம் வருகின்ற போது சந்தோஷமாக இருக்கும். லா யத்ஹுலுல் ஜன்னத லஹ்முன் நபத ஃபி ஷஹத். இந்த ஹராத்திலே உழைக்கக்கூடிய உடம்பு, அந்த சதை சொர்க்கம் போகாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹராமான என்ன வருமானம், ஹராமான என்ன தொழில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு எங்களுடைய தொழிலிலே ஹராம் கலக்கிறது என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் துஆ செய்கிறோம், பிரச்சனை வருகிறது, குடும்ப பிரச்சனை வருகிறது, தொழில் பிரச்சனை வருகிறது, பொருளாதார பிரச்சனை வருகிறது, நோய் வருகிறது, துஆ செய்கிறோம், ஆனால் துஆ அங்கீகரிக்கப்படுவதில்லை. காரணம் நிறைய காரணங்கள் இருந்தாலும் அதில் மிக முக்கியமான ஒரு காரணம், நாம் செய்கின்ற பொருளாதாரத்தில், நாம் செய்கின்ற தொழிலில், நம்முடைய வருமானத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஹராம் கலக்கிறது என்பதை ஒரு முறை நாம் பரீட்சித்து பார்க்க வேண்டும். வீட்டில் ஒருவருக்கு நோய் அல்லது எந்த நேரம் பிரச்சனை, துஆ செய்கிறோம், துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதே இல்லை என்றால் நம்முடைய தொழிலை ஒரு தரம் திரும்பி பார்க்க வேண்டும். எங்கோ ஒரு இடத்தில் ஹராம் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய சம்பவத்தை சொன்னார்கள். ஒரு நீண்ட தூர பிரயாணம் போகிறார். பொதுவாக பிரயாணத்தில் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும்.
ஒரு நீண்ட தூர பிரயாணம் போகிறான். அந்த பிரயாணம் இடைநடுவில் ஸ்தம்பிதம் அடைகிறது. பிரயாணத்தை தொடர முடியவில்லை. இந்த காலத்திலே உள்ளது போன்று சாதாரணமாக ஒரு பஸ் இல்லை என்று சொன்னால் அடுத்த பஸ்ஸில் ஏறி வந்து விடலாம் என்கின்ற நிலை கிடையாது. அவனுக்கு செலவுக்கு பணமும் கிடையாது. திரும்பி வீட்டுக்கு போகவும் முடியாது. போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகவும் முடியாது. உதவி செய்வதற்கு ஒத்தரும் இல்லை. புழுதி படைந்த நிலையில் அந்த மனிதன் இருக்கிறார். டயர்டாகிவிட்டார். பொதுவாக பிரயாணத்தில் துவா செய்கின்ற போது அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடங்களில் பிரயாணமும் ஒன்று. இந்த மனிதன் பிரயாணத்தில் கஷ்டப்பட்டு டயர்டாகி நொந்து பணமும் இல்லாமல் போவதற்கு வழியும் இல்லாமல் கஷ்டப்பட்ட நிலையில் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறான். யா ரப் யா ரப் யா ரப், யா அல்லாஹ், ஒரு கஷ்டமான ஒரு நிலையில் மாட்டிக்கொண்டேன். இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுவித்து விடுவாயாக. கடனாளியாக மாறிவிட்டேன். இந்த கடனிலிருந்து என்னை காப்பாற்றி விடுவாயாக என்று கேட்பது போல, ஒரு குடும்ப பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டேன், இதிலிருந்து கலத்திவிடு என்று அல்லாஹ்விடத்திலே துவா கேட்பது போல, ஒரு நோய் ஒன்று வந்துவிட்டது, இந்த நோயிலிருந்து என்னை காப்பாற்றி விடு யா ரஹ்மானே என்று அல்லாஹ்விடத்திலே கேட்பது போல அந்த மனிதன் கேட்கிறான். யா அல்லாஹ், இந்த கஷ்டமான நிலையிலிருந்து என்னை காப்பாற்றி விடு. ஏதாவது ஒரு வழியில் என்னுடைய இடத்துக்கு என்னை அனுப்பிவிடு என்று அல்லாஹ்விடத்திலே துவா கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லிவிட்டு சொன்னார்கள், மல்பஸ்ஹு ஹராம், அவன் போட்டிருக்கக்கூடிய ஆடை ஹராத்தில் உடைத்து வாங்கியது. ஆனால் அந்த ஆடையை வாங்குகின்ற போதும் அதை போடுகின்ற போதும் சந்தோஷமாகத்தான் அவன் போட்டான். வமஷ்ரபுஹு ஹராம், அவன் குடிக்கின்ற குடிபானம் ஹராத்தில் உழைத்ததில் வாங்கியது. வமத்அமுஹு ஹராம், அவன் சாப்பிடுவதும் ஹராத்திலேதான். அவனுடைய சாப்பாட்டில் ஹராம் கலந்திருக்கிறது என்றால் அவனுடைய வருமானத்தில் ஹராம் இருக்கிறது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஅன்னா யுஸ்தஜாப லஹு, இப்படி செய்யக்கூடிய ஹராத் அவன தொழில அவன பொருளாதாரத்துல ஹராம் வந்திருக்கக்கூடிய நிலையில் அவன் அல்லாஹ்விடத்துல கையேந்தி கஷ்டமான நிலையில் கூட யா ரப் யா ரப் யா ரப் என்றாலும் எப்படி அல்லாஹ் அவனுடைய துஆவை ஏற்றுக்கொள்வான்? ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்புக்குரிய சகோதரர்களே, சில நேரம் நம்முடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கிறது. நம்முடைய கஷ்டம், எவ்வளவுதான் துஆ கேட்கிறோம், ஆனால் கஷ்டம் தீரவில்லை என்றால் எங்கோ ஒரு மூலையில் எங்களுடைய பொருளாதாரத்தில் ஹராம் கலந்திருக்கலாம். அதை ஒரு தரம் திரும்பி பார்க்க வேண்டும். நாம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பள்ளிவாசலில் இருக்கிறார்கள். சதகா பேரித்தம்பளங்கள் வந்து குமிந்திருக்கின்றது. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் பேரித்தம்பளத்தை எடுத்து தன்னுடைய வாயில் போட்டுக் கொள்கிறார். சிறிய பிள்ளை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் சிவந்து ஓடி வந்து அந்த வாய்க்குள் இருந்ததை தன்னுடைய கையை ஓட்டி தன்னுடைய விரலை ஓட்டி வாய்க்குள் இருந்ததை எடுத்து விட்டு கஹ் கஹ் என்று சொன்னார்கள். துப்பி விடு துப்பி விடு என்று வாய்க்குள் இருந்ததை ஓட்டி எடுத்து விட்டு சொன்னார்கள், அமா தஅலம், நீ அறிந்து உனக்கு தெரியாதா, முஹம்மதுடைய குடும்பத்துக்கு இந்த சதகா பொருள் எல்லாம் ஹராம் என்று உங்களுக்கு தெரியாதா என்று அந்த சிறுவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்னால் ஹராத்திலே வளர்ந்த உடம்பு, ஹராத்திலே ஓடக்கூடிய இரத்தம் உள்ள உடம்பு சொர்க்கத்தை அடையாது, சொர்க்கத்தின் வாடையை கூட நுகராது. சின்ன பிள்ளைகள் எடுத்தது பேரிச்சம்பளம், ஹராம் என்றால் ஹராம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தைக்கு போகிறார்கள். எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம் தான். ஒரு மனிதர் வியாபாரம் செய்கிறார். காய்ந்த பொருட்களை மேலே வைத்து ஈரமான பொருட்களை கீழே வைத்து பேரித்தம்பளம் என்று நினைக்கிறேன் வியாபாரம் செய்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபோது அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ்,
இரவு பெய்ந்த மழையில் நனைந்து விட்டது, சில நேரம் அதை வாங்க மாட்டார்கள், அதனால் மேலே காய்ந்ததை வைத்திருக்கிறேன், ஒன்றாக சேர்த்து கொடுத்து விடலாம் என்று நினைத்தேன். அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கஷனா ஃபலைஸ மின்னா, இப்படி ஏமாற்றி உழைக்கக்கூடியவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல, ஒரு முஸ்லிம் கிடையாது என்றார்கள். ஒரு முஸ்லிமுடைய பண்பு கிடையாது. ஏனென்றால் அந்த ஏமாற்றத்தினால் ஹராத்தை உழைக்கிறோம், ஹராத்தின் மூலம் அந்த வருமானம் வருகிறது, அதனால் ஒருவன் பாதிக்கப்படுகிறான். எனவே நாம் ஹராத்தில் நம்முடைய பொருளாதாரத்தில் எங்கெங்கெல்லாம் ஹராம் வருகிறதோ அங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் பலஸ்தீனிலே முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டால் கொதித்தெழுகிறோம். பலஸ்தீனிலே முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிறார்கள், ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்று துடிக்கிறோம். பிரச்சனை கிடையாது. ஆனால் நீ உழைக்கிற ஹராத்தினால் ஒருவன் பாதிக்கப்படுகிறான், உன்னுடைய ஊரில் ஒருவன் பாதிக்கப்படுகிறான், உன்னுடைய குடும்பத்தில் ஒருவன் பாதிக்கப்படுகிறான், உன்னுடைய சகோதரன் பாதிக்கப்படுகிறான், அது உனக்கு பிரச்சனை கிடையாது. பலஸ்தீனிலே பாதிக்கப்படக்கூடாது, அவ்வளவுதான். இது என்ன நியாயம்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, இந்த செய்தி புகாரியிலே வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லயத்தியன்ன அலன் நாஸி ஸமான், லயத்தியன்ன அலன் நாஸி ஸமான், ஒரு காலம் வரும், மறுமை நெருங்குகின்ற ஒரு காலம் வரும். லா யுபாலில் மர்உ மின் ஐன யாஹுது மாலஹு பிமா அகதல் மால் அமின் ஹலாலின் அமின் ஹராம். புகாரியிலே வரக்கூடிய செய்தி. ஒரு காலம் வரும், அது மறுமை நாள் நெருங்கிய காலமாக இருக்கும். அந்த காலத்தில் லா யுபாலில் மர்உ, ஒரு மனிதன் அவன் வியாபாரம் செய்கின்ற போது, அவன் தொழில் செய்கின்ற போது, லா யுபாலி பிமா அகதல் மால், எப்படி இந்த காசு வந்துச்சு யோசிக்கவே மாட்டான். ஒரு பிரச்சனையும் கிடையாது, அந்த சிந்தனையும் கிடையாது. அமின் ஹராமின் அமின் ஹலால், இது ஹராத்துல வந்துச்சா ஹராமில வந்துச்சான்னு சில நேரம் நமக்கு விளங்கும், இது ஹராம் அரிக்குமே, இது ஹலால் அரிக்குமே எல்லாம் யோசிப்போம். அந்த யோசனையும் கிடையாது. இப்படி ஒரு காலம் வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த காலத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கும். காசி வந்தாச்சு, பொருளாதாரம் வந்தாச்சு, இதுல லாபம் என்று அவர் நினைக்கிறாரு, லாபம் என்று ஹராம் அது. ஆனா அவர பார்வையில் அது லாபம், அது வந்தாச்சு, லாபம் தானே என்று நினைக்கிறோம். இதுலயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்றது, லா யஅலம் மன் வகா ஃபி ஷுபஹாத், சில விஷயங்கள் இருக்கு நமக்கே டவுட், இது ஹராமா ஹலாலா, இது கூடுமா கூடாதா என்று டவுட். அந்த டவுட்டோட நாம செய்வோம். அந்த டவுட்டோட நீங்க செய்யற நேரத்துல அது ஹலாலாக இருந்தாலும் உனக்கு ஹராம். இது டேஞ்சரான விஷயம். இது சொர்க்கத்துக்கு எம்மை தடை செய்கின்ற விடயம். ஆனா லாபம் வார மாதிரி சந்தோஷமா ஃபீல் ஆகும். இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் மறுமையில இருக்கு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த விடயத்தை, இந்த பாயிண்டை நல்ல முறையில் நாம் நம்முடைய மனதில் பதித்துக்கொள்ள. எல்லோரும் தொழில் செய்கிறோம், எல்லோரும் வருமானம் எடுத்து செய்கிறோம். அது பிசினஸாக இருக்கலாம், அல்லது ஒரு அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது தாவா செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். எல்லோருமே உழைக்கிறோம். இந்த உழைப்பில் சில நேரம் நமக்கு ஹராமா ஹலாலா என்று டவுட் வரும். ஆனா ஒரு ஆலிமிடத்திலே, ஒரு நடுநிலையான ஹராம் ஹலால பேணுதலான ஒரு ஆலிமிடத்திலே, ஒரு மௌலவியிடத்திலே சென்று ஹராமா ஹலாலா என்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளாமல், ஹராமா ஹலாலா என்று தெரியாம நாம ஒரு வேலை ஒரு பொருளாதாரத்தை ஈட்டுறோமாக இருந்தா அது ஹலாலாக இருந்தாலும் நமக்கு ஹராம். சில நேரம் அது மௌலவியை போய் கேட்டு பார்த்தா இல்ல இது ஹலால் தான் என்பார். அவர் சொன்னதுக்கு பிறகுதான் நமக்கு அது ஹலாலா கணக்கெடுக்கப்படும். ஏன்னா இப்ப நம்மளுக்கு கன்ஃபார்ம் அது ஹலால் தான். அந்த ஹலால் என்று கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முதல் ஹராமா ஹலாலா டவுட்ல செஞ்சமே அது எல்லாமே நமக்கு ஹராம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு,
மமன் வகஅ ஃபி ஷுபஹாத், ஹராத்துக்கும் ஹலாலுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த ஷுபஹாத் என்ற விடயம் இருக்கிறதே, அதை நீங்கள் செய்து விட்டீர்கள் என்றால் வகஅ ஃபில் ஹராம், நீங்க ஹராத்தை செஞ்சிட்டீங்க. ஒரு உதாரணம் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதே ஹதீஸ், கர்ராஇ யர்ஆ ஹவுலல் ஹிமா யூஷிகு அன் யர்தஅ ஃபீஹ், ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய இடையன் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு அவன் ஆடை மேய்க்கிறதுக்கு ஒரு ஏரியா இருக்கு, அந்த ஏரியாக்குள்ளதான் ஆடு மேய்த்துட்டு இருக்கிறான். அதுக்கு பக்கத்துல இன்னொருத்தன் ஆடு மேய்க்கிற இடம் இருக்கு, அது அவன், இது எந்த. அப்ப நாம ஆட்டை மேய விட்டு போட்டு நாம அதை கொஞ்சம் பார்த்துக்காம விட்டா அது எப்படியும் அடுத்தவன் அந்த போர்டரை தாண்டி அடுத்தவன் மேய்ச்சல் தளத்துல போய் மேயும். ஏன்னா ஆட்டுக்கு ஹராம் ஹலால் எல்லாம் தெரியாது. இப்ப இந்த ஆட்டிடையன் ஆடை கொண்டாந்து அந்த மேய்ச்சல் தளத்துல விட்டுட்டு அவன் வேலையை பார்த்துக்கிறியான் கணக்கு இல்லாம. இப்ப இவன் நினைக்கிறான்டா அது ஆடு போகாதுன்னு நினைக்கான். இவன் மடையனா இல்லையா? ஒரே ஏரியா, ஆடு அது மிருகம் இல்ல, நம்மட ஆடு அங்க போகாது, நம்ம ஏரியாவுக்குள்ள மட்டும்தாமே என்று நினைச்சா இவன் ஒரு மடையனா இல்லையா? இதே மாதிரிதான் இந்த சந்தேகமான விஷயம் வரும்போது இது ஹலால் இல்ல, இது ஹராம் இல்ல, இது ஹலால் தான் என்று நினைக்கிறானே ஒருவன். ஒரு பிசினஸ் செய்யறோம், ஹராமா ஹலாலா, இது சரியா பிள்ளையான்னு தெரியல. இப்ப என்ன நினைக்கிறான்டா, இல்ல இது ஹலால் தான் என்று நினைச்சுக்கு இந்த பிசினஸ் செய்யறான். இவர் எப்படி என்றா அந்த ஆட்டை மேய விட்டு போட்டு இது அது போகாது என்று நினைக்கிறோம் மாதிரி. எனவே இப்படி நினைக்காதீங்க, ஆட்டை பார்த்துக்கங்க, இல்லாட்டி வேலையை கட்டுங்க, ஏதாவது ஒன்று செஞ்சு ஆடு போகாம பார்த்துக்க. இதே மாதிரி ஒன்று பிசினஸ்ல ஏதாவது ஒன்று செய், பிசினஸ விடு, இல்லாட்டி லாபத்தை குறை, என்னத்தையாவது செஞ்சு அந்த ஹராம் வராம பார்த்துக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலா வ இன்ன லிகுல்லி மலிகின் ஹிமா, எல்லாருக்கும் ஒரு போர்டர், எல்லாருக்கும் ஒரு ஏரியா இருக்கு, அது அவன். அந்த ஆடு போய் மேய்ஞ்சிட்டான்டா அவன் நஷ்டவாளி ஆகிறான். அதே மாதிரி ஒன்று பிசினஸ்ல நீ அப்படி சந்தேகமானத்தை செஞ்சா கூட இன்னொருவன் அதுல பாதிக்கப்படுகிறான். அலா வ இன்ன ஹிமல்லாஹி மஹாரிம், ஒண்ட வளவுக்குள்ள இன்னொருத்தன் வந்து ஆடு மேய்ச்சா அவனுக்கு கோபம் வருமா இல்லையா? என்ற போர்டருக்குள்ள வந்து ஒண்ட வளவுக்குள்ள ஒருத்தன் ஒரு 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 சாணை ஒரு முளத்தையோ அவன் வளவை எடுத்த உங்களோட வளவை எடுத்த மாதிரி வேலியை போட்டா நமக்கு கோபம் வருமா வராதா? நமக்கு வர லாபத்தை இன்னொருத்தன் எடுத்தா நம்மளுக்கு கோபம் வருமா வராதா? இது ஏன் நீ எடுக்கிறாய், பிரச்சனை வருமா வராதா? அப்ப ஏன் நீங்க அல்லாஹ்வுடைய போர்டரை தாண்டி போறீங்கன்னு ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க. அலா வ இன்ன ஹிமல்லாஹி மஹாரிமுஹு, அல்லாஹ் ஒரு போர்டர் போட்டு இதுக்குள்ள வராதீங்கன்னு போர்டர் போட்டு வச்சிருக்கான். நம்மட வளவுக்குள்ள இன்னொருத்தன் போர்டரை தாண்டி வந்தா நமக்கு வார ஆத்திரமும் கோபமும் ரோஷமும். அல்லாஹ் போர்டரை போட்டு வச்சு சொல்றான், இந்த போர்டரை தாண்டி நீங்க வராதீங்கன்னு சொல்றான். நாம பிரச்சனை இல்ல, அது ஹலால் தான் நினைச்சிட்டு செய்யறோம். அப்ப போர்டரை தாண்டி போறோம். அல்லாஹ் எவ்வளவு கோபம் வரும். அல்லாஹ் அந்த கோபத்துல நம்மளை அழிக்க நினைச்ச எவ்வளவு அழிக்க வேண்டி வரும், எவ்வளவு நோயை தர வேண்டி வரும், எவ்வளவு லொஸ்ட தர வேண்டி வரும். அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம், மன்னிச்சு 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 விட்டுட்டு இருக்கிறான். இந்த ஹராம், இந்த வியாபாரத்துல அளவை நிறுவையில நிறுத்து கொடுக்கக்குள்ள கொஞ்சம் குறைச்சு கொடுக்கறது, இது ஒரு ஹராமான வியாபார முறை. இப்பவும் சில இடங்கள்ல அது நடக்கும். தராசிகள் என்னத்தையாவது காந்து தோப்பி வைக்க இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அதுல கொஞ்சம் எடுக்கிறது. இப்படி ஒரு சமூகம் ஹராத்துல இந்த தொழில இந்த அளவை நிறுவையில மட்டும் அது ஒரு ட்ரெண்ட் அவங்க அந்த ஏரியா அந்த காலத்துல அந்த ஏரியாவில். இப்ப நம்மட காலத்துல எல்லாம் இருக்குதானே ஒவ்வொரு ட்ரெண்ட் இருக்குதானே, ஒவ்வொரு பிசினஸ் செய்யறாங்களுக்கு தெரியும் அவங்களுக்குள்ள எங்கெங்க எல்லாம் ஹராத்தை பூத்துறாங்க. இதே மாதிரி ஒரு காலத்துல பிசினஸ் பண்ணக்குள்ள அளவையில கொஞ்சம் அப்படி மோசடி செய்யறது. இதுக்காக ஒரு சமூகத்தையே அல்லாஹ் அழிச்சான். அப்படி ஒன்றுமே இல்லை. வயலில் முத்தஃபிஃபீன் அல்லதீன யதக்காலு வல நாஸ் யஸ்தஃபூன் வைதா காலுஹும் வஸனுஹும் யுக்ஸிரூன் அலா யظنوا உலைக அன்னஹும் மபூதூன்.
இவனெல்லாம் மௌத்தா போய் அவன காசையெல்லாம் விட்டுட்டு கபருக்குள்ள போய் திரும்ப நாம எழுப்புவோம் நினைக்கிறானே இல்லையான்னு கேட்கிறான். இவ்வளவு எல்லாம் முளைச்சி இவ்வளவு எல்லாம் காரை வாங்கி அது செஞ்சு இது செஞ்சு எல்லாம் செஞ்சுட்டு மௌத்தா போக்குள்ள தனியை தானே போறான். போய் கபருக்குள்ள இருந்து திரும்ப நம்மளுக்கு தானே வரணும். அது இவனுக்கு தெரியாதான்னு கேட்கிறான் அல்லாஹ் அந்த குர்ஆன் வசனத்துல. எனவே ஹராம் ஹலால் விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும். நம்மளை அறியாமலே ஹராம் வந்துடக்கூடாது. இந்த ஹுத்துபாவில மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, நாம சந்தேகத்தோட ஒரு விஷயத்தை செய்யறோம். ஹராமா ஹலாலான்னு தெரியாது, ஆனா உண்மையிலே அது ஹலால் தான். ஆனா அவருக்கு தெரியும், அந்த ஆளுக்கு தெரியாது ஹலால். இன்னும் அவருக்கு கன்ஃபார்ம் ஆகல. இப்ப அவர் செய்யறார் ஹலால் நினைச்சுக்கு செய்யறார், இது அவருக்கு ஹராம். ஒவ்வொருவரும் நானும் நீங்கள் நம்மளோட தொழிலை யோசிக்கணும். ஒருவர்கிட்ட காசு இருக்கு, ஒரு 10 லட்சம் ஏதோ ஒரு வகையில கிடைச்சிச்சு. வாப்பா மௌத்தானார், வாப்பாட சொத்துல ஒரு 10 லட்சம், திடீரென்று 10 லட்சம், பெரிய பணக்காரன் இல்ல. இவருக்கு இந்த காசை வச்சுக்கு என்ன செய்யறன்னு தெரியா. என்ன செய்யறோம் உடனே? எங்கேயாவது ஒரு பணக்காரன், எங்கேயாவது ஒரு பிசினஸ்காரன், எங்கேயாவது ஒரு டெக்ஸ்டைல்ஸ் அல்லது எங்கேயாவது ஒரு நகைக்கடை அல்லது எங்கேயாவது ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் சென்டர் 10 லட்சத்தையும் கொடுக்குற. 1 லட்சத்துக்கு 5000, மாசம் 50,000 இவர் எடுத்துட்டே இருக்கிறார். இது ஹராம். இது ப்ராஃபிட் ஷேரிங் இல்ல. ப்ராஃபிட் ஷேரிங் என்றது லாபத்தில் பங்குன்றது வேற. அது லாபத்துல பங்கு தரக்குள்ள இந்த முறை 10,000 பேரும், அடுத்த முறை 10 லட்சம் பேரும், அடுத்த முறை 50,000 பேரும், அடுத்த முறை 3,000, அடுத்த முறை ஒன்றுமே இருக்காது, நஷ்டம் எல்லாம் இருக்கு. இது லாபத்துல பங்கு. இது லாபத்துல பங்கு இல்ல, நம்ம வட்டி எடுக்கிறோம். இது ஹராம ஹலாலான ஒரு ஆளுக்கு டவுட் இருக்கு. அந்த டவுட்டை கிளியர் பண்றே இல்ல, போய் கேட்கறே இல்ல. இது ஹராமா, இது அப்படி ஆக்கள் சொல்றாங்க. ஒரு மௌலவிட்ட போய், ஒரு ஆலிமிட்ட போய் கேட்கற இல்ல, நான் கொடுக்குறேன். இப்ப ஒரு ஹராத்துல சாப்பிட்டு இருக்கிறார். எப்படி இவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும்? குடும்பத்துல பிரச்சனை, வருத்தம், அது இது, நிம்மதியே இல்ல. துவா கேட்கறது, முன்சாஃபில் நிற்கிறது, ஜிப்பா தாடி தொப்பி அது இது, வெள்ளை சாரன் வெள்ளை ஷர்ட், எங்க துவா ஏற்றுக்கொள்ளப்படுறது? மாத்தாமும் ஹராம், ஹராத்துல சாப்பிட்டு இருக்கிறார். அது சின்னதா இருந்தாலும் சரி, பெரியதா இருந்தாலும் சரி, 10 ரூபா வருமானம் இருந்தாலும் சரி, 10 லட்சம் வருமானமா இருந்தாலும் சரி, ஹராம் ஹராம். ஒருவர்கிட்ட காசு இல்ல, ஒரு கடையில போய் காசு கேட்கிறார், இல்லாட்டி ஒரு நண்பர்கிட்ட போய் காசு கேட்கிறார். பெரும்பாலும் நகைக்கடை வழிகள்ல பெரும்பாலும் நடக்கும், அல்லது இந்த நூல் விற்கிறார்கள்ட்ட நடக்கும். அவர் சொல்வார், என்கிட்ட காசு இல்லைன்னு. காசு இல்லைன்னு சொல்ல மாட்டார், இந்த நகை எடுங்கன்னு சொல்லுவார். நகை எடுத்து, நகை தான் இருக்கு, நூல் தான் இருக்கு, அவர் அதை வாங்குவார். சரி தாங்க கடனுக்கு நகையை வாங்குறார், திரும்ப அவர்கிட்டயே அதை விற்கிறது. இது ஹராம், இது வட்டி. இப்ப நம்மள அறியாம சில நேரம் நம்ம வட்டியை சாப்பிட்டுட்டு இருப்போம், டவுட்லயும் சில நேரம் சாப்பிட்டுட்டு இருப்போம். ஹேண்ட்லூம் சாரணன்னு சொல்லிட்டு பவர்லூமா அடுக்குறது உள்ளுக்கு. நகைக்கடையில அப்படி, அல்லது ஆபீஸ்ல வேலை செஞ்சா அங்க காலையில 7 மணிலிருந்து 8 மணிலிருந்து 4 மணி நேரம் ஆபீஸ்ல சைன் வைக்கிறது, ஆனா அங்க இருக்கிறதே இல்லை. இது ஹராம், அந்த சம்பளம் ஹராம். பொய் ரிப்போர்ட் எழுதுறது, அது யாரா இருந்தாலும் சரி, ஒரு மௌலவியா இருந்தாலும் சரி, ஒரு தாயா இருந்தாலும் சரி, அல்லது சமூக சேவை செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி, நம்மட வேலைக்கு ஒரு சம்பளம் கிடைக்குதுன்னு சொன்னா, நம்மட இவ்வளவு நேரம் அதுல வேலை செய்யணும்னா அந்த அவ்வளவு நேரம் அதுல வேலை செய்யும். சைனை வைக்கிறது, ஊட்ட வந்திருக்கிறது, இது ஹராம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜகாத் பொருளை சேர்க்கறதுக்கு அனுப்பினாங்க. ஜகாத் பொருளை சேர்த்துக்கு வந்த ஒருவருக்கு ஒரு அந்த ஜகாத் பொருள்ல இருந்து ஒரு கிஃப்ட் ஒன்று கிடைக்குது. ரசூலுல்லாஹ்ட்ட வந்துச்சுன்னா ரசூலுல்லாஹ் எடுக்க விடல. அதுக்கு தான் நாங்க சம்பளம் தரோம் உங்களுக்கு. ஜகாத் பொருளை சேர்ப்பவருக்கு அதிலிருந்து நாங்கள் கொடுக்க கூடாது. நீ உங்களோட வீட்டில இருந்து அவனுக்கு இது கிடைக்குமான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. நோட் ஃபார் சேல் அடிச்சு வரும், ஆனா நம்ம அதை விற்போம்.
கம்பெனிக்காரன் அனுப்புறான்னதுக்கண்டா அதை ஃப்ரீயா கொடுத்து ஃபுல்லா நாங்க இதை ஃப்ரீயா அனுப்புறோம், இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கி என்று சமூகத்துக்கு தெரியட்டும், அதனால ஃப்ரீயா கொடுங்க என்று சொல்லி அனுப்புவான். ஆனா நாம அதை விற்போம். இது ஹராம். இப்படி நம்மளுக்குள்ளேயே நிறைய ஹராத்தை நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். பாடசாலையில் படித்துக் கொடுப்பதற்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது, ஆனால் பாடசாலையில் படித்துக் கொடுப்பதில்லை. டியூஷன் நல்லா ஓடும். டியூஷன் சேராக்களை குறை சொல்லல, நான் மற எல்லாத்தையுமே அப்படி விளங்கிவிடக் கூடாது. பாடசாலையில் படித்து கொடுப்பதில் இன்ட்ரெஸ்டே இல்லை, சிலபஸ் முடிப்பதும் இல்லை. ஆனா டியூஷன்ல சரியா முடிவடும், சிலபஸ் சரியா கவர் பண்ணப்படும். அது நோன்பு கண்டாலும் பிரச்சனை இல்லை, வெள்ளிக்கிழமையும் பாடம், எல்லாம் பாடம், சிலபஸ் முடிக்கணும். பிள்ளைகள் கட்டிக்கார பிள்ளைகள் பாஸ் ஆகணும். அதை ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு அது ஸ்கூல் பிரச்சனை இல்லை, அது நிற்கும். பெல் அடிக்கும், நாம காய்ச்சிட்டு இருப்போம். அங்க டீம் இருக்கும் குந்தி காய்ச்சிட்டு பெல் அடிச்சுட்டு, அது பிரச்சனை இல்லை, அது டியூஷன்ல பாத்துக்கலாம். ஹராம். அன்புள்ள சகோதரர்களே, ஒவ்வொருவரும் பிசினஸ் செய்கிறோம், ஒவ்வொருவரும் முளைக்கிறோம். நம்ம தொழில எங்கெங்கே எல்லாம் யாருக்குமே இது தெரியாத விஷயம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஆனா கொஞ்சம் ஸ்டடி ஆகணும். ஏனண்டா அந்த ஹராத்தால வரக்கூடிய ஒரு துளி இரத்தம் நம்முடைய உடம்பில் இருந்தாலும் நம்ம சொர்க்கம் போக முடியாது. மற எண்ணத்துக்கு நாம தொழுகிறோம், மற எண்ணத்துக்கு நோம்பு பிடிக்கிறோம், மற எண்ணத்துக்கு முன்சாப்பி நிற்கிறோம், என்னத்துக்கு தாவா செய்யறோம், என்னத்துக்கு ஜும்மா செய்யறோம், என்னத்துக்கு குத்பா செய்யறோம், ஒன்று பேசும். எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில் ஜீரோவால பெருக்கிட்டு போறது பொருத்தம் ஒரு முஸ்லிமுடைய நிலை கிடையாது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கஷன ஃபலைஸ மின்னா, யார் ஏமாத்துகிறாரோ ஃபலைஸ மின்னா, அவர் முஸ்லிம் இல்லை. ஏன்னா முஸ்லிம் அவன் ஏமாத்துறான், அவனுக்கு காசு வரும். ஆனா எருவன் பாதிக்கப்படுறான். எப்படி ஒருத்தன் பாதிக்கப்பட்ட ஒரு மிருகத்தை பாதிக்கப்பட வச்சதுக்கு, ஒரு பூனையை கட்டி வச்சு சாப்பாடு கொடுக்காம அதை நோவினப்படுத்தினதுக்கு, அதை வேதனைப்படுத்தினதுக்கு அவனுக்கு சொர்க்கம் இல்லைன்றா, நாம ஹராத்தை செஞ்சு எப்படி நாம சொர்க்கம் போறோம்? ஒருத்தன் பாதிக்கப்படுறானே, ஒருத்தன் மனசு நொந்து போறானே. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர், எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹராத்தில் இருந்து எங்களை பாதுகாத்து ஹலாலாக உழைத்து சாப்பிட்டு, கொஞ்சமாக இருந்தாலும் ஹலாலாக உழைப்பில் சாப்பிட்டு ஹலாலான உழைக்கின்ற அந்த நிலையிலே மரணிப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கஃபூருர் ரஹீம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் கடைசியிலே சொல்லுகிறார்கள், அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முதுக. இந்த ஹராம் ஹலால் அது காசோட சம்பந்தப்பட்டது. காசு வரக்குள்ள சந்தோஷமா தான் இருக்கும், காசு வரக்குள்ள சந்தோஷமா தான் இருக்கும். அது நோட் ஃபோர்ஸையில வித்தாலும் சரி, இல்லாட்டி நம்மளுக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு ஆக்கள் பிஸ்னஸ்லையும் என்னென்ன நடக்குதுன்றெல்லாம் தெரியும், அதுக்குள்ள நடக்கிற முறையில இருந்தாலும் சரி, அல்லது அங்க சைனை வச்சு போட்டு இங்கே வரா இருந்தாலும் சரி, அல்லது நாம ஹாஸ்பிட்டலுக்கு போகாமலே நம்மளோட டைரியை நிரப்பினாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, அது சந்தோஷமா தான் இருக்கும், இன்பமா தான் இருக்கும். இதுல இருந்து எப்படி தவிர்த்து கொள்றது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, நீங்க இதை தவிர்த்து கொள்ளணுமா? அலா இன்ன ஃபில் ஜஸதி முதுகா, உடம்பில் ஒரு சதை பிண்டம் இருக்கு, இதா சலுகத் சலுகல் ஜஸது குல்லு, அது சரியாயிட்டா நீ சம்பளம் எடுக்கக்குள்ள உனக்கு பயன்பெறும், சாப்பிடக்குள்ள பயன்பெறும், எல்லா உடம்பு ஃபுல்லா கிளியர் ஆயிடும். அலா வஹியல் கல்ப், அது உள்ளம் என்று சொன்னார்கள். நம்ம உழைக்கிற இவ்வளவு நம்மளுக்கு போதும், நம்மளோட டியூட்டிக்கு சம்பளம் எடுத்தா போதும், நம்மளோட வேலைக்கு சம்பளம் எடுத்தா போதும். நம்ம 10 மணித்தியாலம் வேலை செஞ்சுட்டு 15 மணித்தியாலம் மட்டும் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளுக்கு ஸ்கூல்ல படிச்சு கொடுப்போம், டியூஷன்ல படிச்சு கொடுப்போம், பிரச்சனை இல்லை. ஆனா ஸ்கூலுக்கு சம்பளம் தாராங்க, அந்த டியூட்டி ஒழுங்கா செய்வோம். அல்லது ஒரு தாவா நிறுவனத்துல வேலை செய்யறோம், ஒரு மாதத்துல 2 ஜும்மா செஞ்சுட்டு 4 ஜும்மா செஞ்சு ரிப்போர்ட் எழுதுறோம், இது ஹராம். இதுல இருந்தெல்லாம் நாம வெளியாகிறதாக இருந்தா ஒன்று தௌபா செஞ்சு கொண்டு உள்ளத்தால மாறணும். நம்ம உழைக்கிற அவ்வளவும் போதும், என்னத்துக்கு நிறைய ஹலாத்துல வார அவ்வளவும் போதும், அல்ஹம்துலில்லாஹ் என்று இந்த உள்ளம் எப்போது சொல்கிறதோ அப்ப மாற்றம் வரும், இல்லைன்னா அந்த மாற்றம் வராது. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்னுடைய உள்ளத்தை மாற்றி போதும் என்ற மனோநிலையை எங்களுக்கு தந்து
ஹராம் வந்துவிடக்கூடாது என்ற மனோநிலையை தந்து நாம் உழைப்பதை கொண்டு செலவு செய்வதற்கு பழகிவிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஹராத்துக்கு போக மாட்டோம். ஹராத்தில் சாப்பிடுகின்ற போது எங்களுக்கு பயம் வரும், டவுட் வந்தால் அதை போய் கிளியர் பண்ணுவோம். எனவே ஹராம் இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களை உள்ளத்திலே மரணத்தை பற்றிய பயத்தையும் மறுமையை பற்றிய பயத்தையும் அல்லாஹை பற்றிய பயத்தையும் ஏற்படுத்தி போதும் என்ற மனோநிலையையும் நாங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதை கொண்டு வந்து விட்டோம் என்றால் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எம்மை சுவர்க்கத்துக்கு அனுப்புவதற்கு போதுமானவனாக இருக்கிறான். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.